நாம் தினமும் 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுது. சரி, இந்த 10 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா டெய்லி நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம். இது அந்த டைமில் நம்ம வாகனத்தில் போகாமல் நம்ம நடந்தே போகலாமே. அப்போ அந்த 10 கிலோமீட்டர் பூர்த்தி ஆகிடும். அதுபோல் நம்ம நடக்கிறது ஒரு தேவைக்காக நடக்கணும். நடக்கிறதுங்கிறது தனியாக பயிற்சியாக மாற்றிட்டாங்க. தேவைக்காக நடக்கும்போது தான் நம்மளால் சரியாக நடக்க முடியும். அப்போ தான் வேகமாக நடக்க முடியும், ரொம்ப தூரம் நடக்க முடியும். நீங்கள் நடைபயிற்சிக்குன்னு சொல்லிட்டு நடந்தீங்கன்னா உங்களால் 10 கிலோமீட்டர்லாம் நடக்கவே முடியாது. வேணால் 2 கிலோமீட்டர் நடப்பீங்க. அதுவே தேவைக்காக நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு முடியும். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் நம்ம தினசரி வாழ்க்கையில் நமது பல்வேறு தேவைகளுக்காக 30 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆஃபீஸுக்கு போக வேண்டியிருக்கும், அல்லது கடத்தருக்கு போக வேண்டியிருக்கும், அப்படி பல்வேறு காரணங்கள் தெரிஞ்சவங்களை பார்க்குறதுக்காக போக வேண்டியிருக்கும். இப்படி பல்வேறு காரணங்களுக்காக தினமும் ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்மளால் நடந்து நமது பல்வேறு தேவைகளுக்காக இந்த 30-40 கிலோமீட்டர் நம்ம போக முடியாது. அதுக்காக நம்ம வாகனம் வைத்துக் கொள்கிறோம். வாகனம் இருப்பதால் நமது தேவைகளுக்காக தினசரி 30-40 கிலோமீட்டர் அலைஞ்சு நமது தேவைகளை நாம் அந்தந்தைக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம். இப்போ நடந்தே நம்ம போனோம் அப்படின்னா, எங்கே போனாலும் நடந்தே போகணும் அப்படிங்கும்போது நம்மளால் 10 கிலோமீட்டர் தான் நம்மளால் தினமும் நடக்க முடியும். அப்போ நம்மளால் ஒரு 30 கிலோமீட்டர், நமக்கு தினசரி 30-40 கிலோமீட்டர் போக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நம்மளால் பல்வேறு தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், டெய்லி 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது காலையிலே நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கணும், நீ வந்து காலையிலே ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நடைப்பயிற்சி மூலமாக உடம்புக்கு தேவையான ஒரு உடற்பயிற்சி, அந்த 10 கிலோமீட்டர் நடைப்பயிற்சியை நீ காலையிலே நடந்து முடிச்சிட்ட அப்படின்னா, அதிகாலையிலே நடந்து முடித்து விட்டாய், அந்த கடமையை செய்து முடித்து விட்டாய் என்றால் அதன் பிறகு உனது வேலைகளை நீ வாகனத்தை பயன்படுத்தி செய்து கொள்ளலாம். 2 வீலரை பயன்படுத்தி ஸ்கூட்டரையோ பைக்கையோ வச்சுக்கிட்டு அல்லது காரை வச்சுக்கிட்டு உன் தேவைகளை அந்த 30-40 கிலோமீட்டர் பயணித்து உனது பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கிற அந்த வேலையை வாகனத்தின் மூலம் செய்து விடலாம். அப்பொழுது உனக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவுரை நமக்குள்ளேருந்து கேட்குது. அப்படிங்கும்போது நல்லா இருக்கு. அப்போ டெய்லி 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தேவைகளுக்காக நாம் 10 கிலோமீட்டர் நடக்கும்போது நம்மளால் 10 கிலோமீட்டர் நம்ம தேவைகளுக்காக நம்ம 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது, போக வேண்டியது இருக்குது, நடக்க வேண்டியதுக்குள்ள போக வேண்டியது இருக்குது, பயணிக்க வேண்டியது இப்போ இருக்குது. அதுக்காக நம்ம வாகனம் தான் சரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நடந்தே நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நம்மளால் வந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. அப்படிங்கும்போது அப்போ நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கிது. என்னென்னா, காலங்காலத்தில் நீ என்ன பண்ணிடு, உன் உடம்புக்கு தேவையான 10 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை பூர்த்தி செய்து விடு. உடலுக்கு தேவையான 10 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை காலங்காலத்திலே பூர்த்தி செய்து விடு. அல்லது காலையில் 5 கிலோமீட்டர், மாலையில் 5 கிலோமீட்டர் என ஒரு நாளைக்கு தனியாக நடைப்பயிற்சி மூலம் உனது உடலுக்கு தேவையான நடைப்பயிற்சியை, உடல் உழைப்பை, உடற்பயிற்சியை பூர்த்தி செய்துவிடு. அப்புறம் பகலில் உனது வேலைகளுக்காக நீ ஆஃபீஸுக்கு போகிறது, கடத்தருக்கு போகிறது, யாரையா பார்க்க போகிறது, இப்படி பல்வேறு தேவைகளுக்காக வாகனத்தை பயன்படுத்தி கொள். அப்படி இருக்கும்போது இது நல்லா இருக்குது. அப்போ உனது பல்வேறு தேவைகளுக்காக வாகனத்தை பயன்படுத்தும் போது ஒரு 2 வீலரோ பைக்கோ ஸ்கூட்டரோ எதையோ பயன்படுத்தும் போது ஈஸியாக முடியும், உனக்கு சிரமம் இல்லாமல் முடியும். அப்படிங்கிற அந்த ஐடியா இருக்குல்ல, நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. அதைத்தான் இந்த உலகத்தில் எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஏன் காலையில் நடைபயிற்சி போடுறாங்க, ஒரு தேவைகளுக்காக நம்ம நடந்து போகலாம், அதில் நடைபயிற்சி கிடச்சிரும். ஆனால் நமக்கு பல்வேறு தேவைகள் இருக்கிறது. தினமும் 30-40 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டி இருக்கிறது பல்வேறு தேவைகளுக்காக. அதை நடந்தே நம்மால் பயணிக்க முடியாது. அதற்கு வாகனத்தில் சென்றால்தான், சைக்கிளில், 2 வீலரில், ஸ்கூட்டரில், பைக்கில் சென்றால் மட்டும்தான் நமது பல்வேறு தேவைகளுக்காக தினசரி தேவைகளை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும். அதனால் வந்து நடைபயிற்சி, உடம்புக்கு தேவையான நடைபயிற்சி, அந்த உடற்பயிற்சியை காலையிலேயே செய்து முடித்து விட வேண்டும். அல்லது காலையில் 5 கிலோமீட்டர், மாலையில் 5 கிலோமீட்டர் என 10 கிலோமீட்டர் செய்து முடித்து விட்டால் அப்போ நமது கடமை, உடலுக்கு தேவையான உடற்பயிற்சியை கொடுக்குற அந்த கடமை காலங்காத்தாலேயே முடிந்து விடுகிறது. அதன் பிறகு வாகனத்தில் நமது தேவைகளுக்காக எங்கு வேண்டுமானாலும் சென்று நமது தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கிற அந்த சலுகை அல்லது வந்து அந்த ஐடியா அது சிறப்பாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. இந்த மக்களுக்கும் அதுதான் தோன்றியிருக்கிறது. அதனால தான் காலையில் நடைபயிற்சி இதையெல்லாம் தனியாக வைத்துக் கொள்கிறார்கள். வேலைகளுக்காக உடல் உழைக்காமல், உங்களுடைய தேவைகளை பெறுவதற்காக உடல் உழைக்காமல், நடக்காமல், நடைபயிற்சி, உடற்பயிற்சி என்பதை தனியாக வைத்துக்கொண்டு தேவைகளுக்காக வாகனத்தின் மூலம் பயணிக்கிறார்கள். தேவைகளை பெறுவதற்காக, பல்வேறு தேவைகளுக்காக வாகனத்தின் மூலம் சற்று வேகமாக சென்று அதை பூர்த்தி செய்து கொள்கிற அந்த வழக்கம் இதனால் தான் ஏற்பட்டது என்பதை நான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.